Hello friends, welcome to Flavours. இன்னைக்கு நாம ரொம்பவே சுவையான நல்ல காரசாரமான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொட்டி அப்புறம் ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஜீரகம் கடுகு எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். அதுக்கு கூடவே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பேரண்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொடிகளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இனி இதில் காரத்துக்காக 7 முழு வத்தல் சேர்த்துருக்குறேன். இதை வந்து பொடி பொடியாக பிச்சு சேர்த்துக்கோங்க. வத்தல் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு துருவின தேங்காய் சேர்க்க மாட்டாங்க, இந்த மாதிரி தேங்காய் துண்டுகள் தான் சேர்ப்பாங்க. அது வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அடுத்து இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இனி இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருப்பேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு, இன்னும் கொஞ்சம் வற்ற வேண்டியது பாக்கி இருக்குது. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை அப்புறம் நறுக்குன மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வந்து ரைஸ் அப்புறம் சப்பாத்தியோட சாப்பிட செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.